நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் முச்சதம் தொட்டது கொரோனா. ஒரே நாளில் அதிகூடிய தொற்றாளர்கள் இன்று. அச்சுறுத்தல் நீங்கவில்லை என்பதால் 4 மாவட்டங்களின் ஊரடங்கு நீடிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் ஓராண்டு, ஆத்ம சாந்திக்கு பிரார்த்திக்குமாறு வேண்டுகோள். தேர்தல் திகதியை தீர்மானிக்கப் போவது யார்? முக்கிய கூட்டங்கள் தொடர்கின்றன. கொரோனா முடக்கத்துக்கு எதிராக பல நாடுகளில் தொடர் போராட்டங்கள். கொரோனாவை விதைத்தது யார்? தொடரும் சர்ச்சைகள். இனி விரிவான செய்திகள். கொரோனா வைரஸ் மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி பற்றி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முதன்மை ஆலோசகர் லலித் வீரதுங்கவுடன் கலந்துரையாட உள்ளார். இதன்படி இன்றிரவு 8:30க்கு இடம்பெறும் இந்த விசேட கலந்துரையாடல் யூடிவியில் ஒளிபரப்பு செய்யப்படும். பொதுத் தேர்தலை நடத்துவதற்கான ஏதுநிலை குறித்து இன்று தேர்தல் ஆணைக்குழுவில் விசேட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இன்று காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகளில் பல தரப்பினரும் கலந்து கொண்டனர். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக ஏற்கனவே ஏப்ரல் 25ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்த பொது தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. திகதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட இந்த தேர்தலை எப்போது நடத்துவது என்பது குறித்து ஆராய்வதற்கு தேர்தல் ஆணைக்குழுவில் இன்று விசேட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தலைமையில் இந்த கூட்டங்கள் நடைபெற்றன. இதில் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா, தேசிய சுகாதார திணைக்களத்தின் படிப்பாளர் வைத்தியர் அனு ஜெயசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் மாவட்ட அரசாங்க அதிபர்கள், பிராந்திய சுகாதார அதிகாரிகள் உள்ளிட்டோரையும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சந்தித்து கலந்துரையாடினார். எதிர்வரும் மே மாதம் 28ஆம் தேதி தேர்தல் நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையாளர் ஆராய்ந்து வருவதாக இதற்கு முன்னர் செய்திகள் வெளியாகியிருந்தன. எனினும் இதற்கு எதிர்ப்புகள் வலுத்து வரும் நிலையில் இன்றைய கூட்டங்கள் நடைபெற்றன. எனினும் இன்று எவ்வித இறுதி தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என்பதுடன் இன்றைய கூட்டங்களில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்து இறுதி தீர்மானம் ஒன்றை தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய எடுப்பார் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மே மாத இறுதிக்குள் பொதுத் தேர்தல் நடத்தப்பட்டு ஜூன் மாதம் முற்பகுதியில் புதிய நாடாளுமன்றம் கூட்டப்படவில்லை எனில் அரசியலமைப்பில் சிக்கல் ஏற்படும் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பொதுத் தேர்தல் நடத்தவில்லை எனில் ஜனாதிபதி மீண்டும் நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் தீர்மானமிக்க சந்திப்புகள் இன்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தலைமையில் தேர்தல் ஆணைக்குழுவில் நடைபெற்றுள்ளது. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் எண்ணிக்கை 304ஆக உயர்வடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் மாத்திரம் 33 புதிய கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதில் 32 பேர் கொழும்பு வாழைத்தோட்டம் பண்டாரநாயக்க மாவட்ட பகுதியை சேர்ந்தவர்களாவர். இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் எண்ணிக்கை 303ஆக அதிகரித்துள்ளது. இதில் 199 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை நாட்டில் கொரோனா தொற்றினால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக அமைந்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களில் 97 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். 167 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை இன்றைய தினத்தில் மாத்திரம் 32 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இன்று காலை 24 பேரும் மாலை 6 மணி வரையில் 8 பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர். ஒரே நாளில் இனம் காணப்பட்ட அதிகளவிலான கோவிட் தொற்றாளர் எண்ணிக்கையாக இது அமைந்துள்ளதாக ராணுவ பேச்சாளர் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இன்று காலை இனம் காணப்பட்ட 24 பேரும் கடந்த 15ஆம் தேதி கொட்டாஞ்சேனை பகுதியிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கோவிட் தொற்றாளர் என கண்டறியப்பட்ட பெண்ணுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். குறித்த பெண் இந்தியாவிற்கு சென்று வந்தவர் என்றும் அவர் 15ஆம் தேதியே இனம் காணப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். குறித்த பெண்ணின் கணவன் மற்றும் 2 மகன்களும் கோவிட் தொற்றுக்கு ஆளாகியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இனம் காணப்பட்ட 17 பேரில் குறித்த பெண்ணின் அயலவர்களில் 10 பேர் கோவிட் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டனர். ஏனைய 5 குறித்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களாவர்.
மற்றும் ஒருவர் குறித்த பெண்ணின் கணவரோடு தொடர்பில் இருந்த ஒருவர், மீதம் ஒருவர் நீர்கொழும்பில் கோவிட் தொற்றினால் உயிரிழந்த நபருடன் தொடர்பு பட்டவர். அவர் பனிச்சங்கேணி தனிமைப்படுத்தல் நிலையத்திலேயே கோவிட் தொற்றாளராக கண்டறியப்பட்டார். இந்நிலையில் இன்று மாலை வரையில் இனம் காணப்பட்ட 32 பேரும் வாழைத்தோட்டம் பண்டாரநாயக்க பகுதியை சேர்ந்தவர்கள். இவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் அனைவருக்கும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் இவர்களில் ஒரு தொகுதியினர் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் பண்டாரநாயக்க மாவட்ட பகுதியில் மொத்தமாக 47 பேர் இதுவரை கோவிட் தொற்றுடையவர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவிலானோர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று வரை கொழும்பு மாவட்டத்தில் 85 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 45 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 35 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 32 பேரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 16 பேரும், கண்டி மாவட்டத்தில் 7 பேரும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 5 கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் அபாயம் நீங்காததால் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி மிகவும் அவதானமாக பொதுமக்கள் செயற்பட வேண்டுமென யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். ஊரடங்கு நீக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பகல் வேளைகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை குறைத்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவர் மாத்திரம் மிக முக்கியமான கடமை ஒன்றிருப்பின் வெளியில் சென்று வர வேண்டும். இடைவெளியை பேண வேண்டும். கூடும் இடங்கள் இருப்பின் அவற்றுக்கு செல்லாதிருக்க வேண்டும். சட்டமா அதிபர் திணைக்களம் இன்று தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பணிபுரிந்த தனியார் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டதை அடுத்து மறு அறிவிப்பு வரும் வரை திணைக்களம் மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அரசு சட்டவாதிகளின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமதி தர்மவர்த்தன நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளருக்கு அவசர கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல்மாகாணம் மற்றும் புத்தளம் மாவட்டம் ஆகியவற்றிற்கு ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, புத்தளம் ஆகிய மாவட்டங்களுக்கே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் தொடர்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன் பிரகாரம் எதிர்வரும் புதன்கிழமை ஊரடங்கு நீக்கப்பட இருந்த கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களுக்கு ஊரடங்கு தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாவட்டங்களுக்கான ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் 27ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் குறித்த மாவட்டங்களில் இருந்து வெளியேறவும் உள்நுழையவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் அத்தியாவசிய தேவைகளை நடத்திச் செல்லவும், விவசாயத்தில் ஈடுபடவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விதிமுறைகள் மற்றும் ஆலோசனைகள் திருத்தமின்றி அமுல்படுத்தப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கமைய இன்று அதிகாலை 5 மணிக்கு மொனராகலை, பொலநறுவை, அனுராதபுரம், திருகோணமலை, முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி, ஹம்பாந்தோட்டை, நுவரெலியா, மாத்தளை, குருநகல், யாழ்ப்பாணம், வவுனியா, காலி, மாத்தறை, மட்டக்களப்பு, ரத்னபுரி, பதுளை ஆகிய நிர்வாக மாவட்டங்களில் அனைத்து பகுதிகளிலும் ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ளது. இதேவேளை கண்டி, கேகாலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் அளவத்துகொட, அக்குரண, வரக்காப்புல, அக்கரைப்பற்று ஆகிய போலீஸ் பிரிவுகளில் மட்டும் ஊரடங்கு நிலைமை மறு அறிவித்தல் வரை தொடரும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. ஏனைய பகுதிகளில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ளது. குறித்த 21 மாவட்டங்களில் தளர்த்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் இரவு 8 மணிக்கு மீண்டும் பிறப்பிக்கப்பட உள்ளது. இதேவேளை இந்த 21 மாவட்டங்களில் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை தினமும் இரவு 8 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு அமலாக உள்ளதோடு குறித்த மாவட்டங்களுக்கு எதிர்வரும் 24ஆம் தேதி இரவு 8 மணிக்கு அமலாகும் ஊரடங்கு 27ஆம் தேதி அதிகாலை 5 மணி வரை தொடரும். கடந்த 1 மாத காலமாக நாடளாவிய ரீதியில் தொடர்ந்த ஊரடங்கு நிலைமையை இன்று முதல் தளர்த்தி மக்களின் அன்றாட பணிகளை கட்டுப்பாடுகளுடன் மீள ஆரம்பிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அந்த வகையில் 21 மாவட்டங்களுக்கான ஊரடங்கு பல கட்டுப்பாடுகளுடன் நீக்கப்பட்டது. மீண்டும் இரவு 8 மணி முதல் நாளை காலை 5 மணி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது.
ஊரடங்கு சட்டம் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் தளர்த்தப்பட்டதன் பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. எனினும் பொதுமக்களின் நடமாட்டம் குறைவாகவே காணப்பட்டது. அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை, சவளக்கடை, சம்மாந்துறை, மத்திய முகாம் ஆகிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் இன்று உணவகங்கள், ஆடையகங்கள், வீதியோர வியாபாரங்கள் போன்றவை வழமை போன்று இயங்கிய போதிலும் சில இடங்களில் மக்கள் நடமாட்டம் குறைவாகவே காணப்பட்டது. ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டதன் பின்னர் சமூக இடைவெளியை பேணுதல் உள்ளிட்ட சுகாதார அறிவுறுத்தல்களை மீறி இன்று அம்பாறை சில பிரதேசங்களில் மக்கள் பயணம் செய்வதை காண முடிந்தது. மன்னார் மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து சேவைகள் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு இடையில் இடம்பெற்று வருகின்றன. தனியார் சேவைகள் முழுமையாக இடம்பெறவில்லை. அத்துடன் கடந்த ஊரடங்கு தளர்வு நேரங்களை பார்க்கிலும் இம்முறை மிகவும் குறைந்த அளவிலான மக்களே பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக நகர்ப்பகுதிகளுக்கு வருகை தந்திருந்தமையை காணக்கூடியதாக இருந்தது. வவுனியா நகரில் மக்கள் நடமாட்டம் அதிகரித்து காணப்பட்டது. வவுனியாவில் உள்ள அரசு திணைக்களங்களில் ஊழியர்கள் கடமைக்கு திரும்பியிருந்ததுடன் மக்களும் தமது தேவைகளை நிறைவு செய்வதற்காக அரசு திணைக்களங்களை நோக்கி வருகை தந்திருந்தனர். திருகோணமலை மாவட்டத்தில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டதை அடுத்து கந்தளாய் மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதில் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்ததோடு பொதுச்சந்தையில் மக்கள் முகக்கவசம் அணிந்து தங்களுடைய பொருட்களை கொள்வனவு செய்தனர். அத்துடன் வர்த்தக நிலையங்களிலும் வங்கிகளிலும் பொதுமக்கள் சம இடைவெளியை பேணி பொருள் கொள்வனவிலும் வங்கி செயற்பாடுகளிலும் ஈடுபட்டதை காண முடிந்தது. மலேக நகரங்களிலும் பெருந்தோட்ட பகுதிகளிலும் நாளாந்த நடவடிக்கைகள் படிப்படியாக வழமைக்கு திரும்ப ஆரம்பித்துள்ளது. குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள அரசு நிறுவனங்கள், அத்தியாவசிய சேவைகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள தனியார் நிறுவனங்கள் தமது பணிகளை இன்று முன்னெடுத்தன. அரசு மற்றும் தனியார் துறையினர் பணிகளை ஆரம்பிக்கும் போது சமூக இடைவெளி, ஆளணி பலம் உட்பட பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தொடர்பில் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நடைமுறை பின்பற்றப்படுவதை காணக்கூடியதாக இருந்தது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் உள்ளாட்சி மன்றங்களின் ஒத்துழைப்புடன் தொற்று நீக்கி தெளிக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டதையும் காண முடிந்தது. பேருந்து தரிப்பிடங்களிலும் தொற்று நீக்கி தெளிக்கப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் தமது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர். அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் போலீசாரால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் இன்று காலை நீக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் தமது இயல்பு வாழ்க்கைக்கு நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அரசு திணைக்களங்களும் போக்குவரத்து சேவைகளும் பலமைக்கு திரும்பியுள்ளது. முல்லைத்தீவிலிருந்து ஜூடிவி செய்திகளுக்காக ஜெயதர்ஷா. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து சேவைகள் வழமைக்கு திரும்பியிருந்தன. பொதுமக்கள் பொருட்களை கொள்வனவு செய்ய பெருமளவில் கூடியிருந்ததையும் அவதானிக்க முடிந்தது. மதுபான கடைகளிலும் சமூக இடைவெளியை பேணி அதிகமானோர் கூடியிருந்தனர். சதோச உட்பட மொத்த மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள், பொதுச்சந்தைகள், மீன் சந்தைகள், இறைச்சி கடைகள் உட்பட வியாபார நிலையங்களில் மக்கள் அதிகமாக காணப்பட்டனர். யாழ்ப்பாண மாவட்டம் கொரோனா இடர்வலயத்தில் உள்வாங்கப்பட்டதன் பின்பு யாழ்ப்பாணத்தில் ஊரடங்கு சட்டம் மிக இறுக்கமாக அமல்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் 26 நாட்களின் பின்னர் இன்று ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர். ஊரடங்கு தளர்த்தப்பட்ட நிலையில் கிளிநொச்சி மாவட்டம் வழமைக்கு திரும்பியுள்ளதாக எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தின் சகல வர்த்தக நிலையங்களும் திறக்கப்பட்டு வழமை போன்று வர்த்தக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை மூல கட்டியெழுப்புவதற்கு எவ்வாறான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிக முக்கியமானது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலாளர்களுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் ஒன்றிணைத்து விவசாய உற்பத்திகளை கொள்வனவு செய்தல், களஞ்சியப்படுத்தல் மற்றும் பகிர்ந்தளிப்பதற்கான புதிய செயல்முறை ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவதானம் செலுத்தியுள்ளார். எனவே சகல அரசாங்க அதிபர்களும் செயற்படும் இந்த புதிய செயற்திட்டத்திற்கு முன்னுரிமை வழங்கி முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். மேலும் கோவிட் வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு மாவட்ட செயலாளர்கள் வழங்கிய ஒத்துழைப்பை ஜனாதிபதி பாராட்டியுள்ளார். அதேபோன்று கோவிட் வைரஸ் கட்டுப்படுத்தலில் இதுவரை மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கை மற்றும் தற்போதைய நிலை தொடர்பில் ஜனாதிபதி மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை விவசாயத்துக்கு முன்னுரிமை வழங்கி தேசிய பொருளாதாரத்தை பலப்படுத்தும் நோக்கில் மாவட்ட மட்டத்தில் தேசிய ரீதியிலான உற்பத்திக்கான தொழிற்பேட்டை மற்றும் ஏனைய உற்பத்திகள் சார்ந்த தொழிற்பேட்டை தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய விவசாயிகளை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை அரசாங்கம் என்ற ரீதியில் வழங்க வேண்டும். தேசிய தொழில்துறையை நோக்கி வருமாறு உற்பத்தியாளர்களுக்கு நாம் அழைப்பு விடுக்கின்றோம். அவர்கள் விவசாயம் மற்றும் ஏனைய தொழில்துறையில் ஈடுபடுமாறு வலியுறுத்துகின்றோம். இதற்கான உதவிகளை வழங்குமாறு மாவட்ட செயலாளர்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன். அதேபோன்று இந்த காலப்பகுதியில் இல்லாமல் போயுள்ள தொழில்கள், கைத்தொழில்கள் குறித்து ஆராய்ந்து எவ்வாறு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என ஆராய்வதும் முக்கியமானது. நேரடியாக தொழில்களிலோ அல்லது சுய தொழில்களில் ஈடுபட்டவர்களுடைய வாழ்க்கை வருமானம் நேரடியாக பாதிப்படைந்துள்ளது. இவை தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டியுள்ளது. ஒட்டுமொத்தமான மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கு எவ்வாறான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை அதிகாரிகள் என்ற வகையில் நாம் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிக முக்கியமானது. මේ කාලය ඇතුළතදී දැන් මේක නිසා නැති වෙලා තියෙන රැකියා ස්වයං රැකියා පිළිබඳවත් අධ්‍යයනයක් කරලා ඒ ගැන ඒවට කොහොමද අපි උදව් කරන්න කියන කාරණයක් වැදගත්. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று நாளையுடன் ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது. இந்நிலையில் தாக்குதலில் உயிர் நீத்த மற்றும் பாதிப்படைந்த மக்களை நினைவு கூர்ந்து காலை 8:45 மணிக்கு 2 நிமிட மௌனாஞ்சலியை செலுத்துமாறு அரசு, தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களே பேராயர் மெல்கம் ரஞ்சித் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து விளக்குகளை ஏற்றுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று ஒரு வருடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு நடத்தப்படவிருந்த சகல நிகழ்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு மக்களை ஒன்று திரட்டாமல், அதாவது குறைந்த அளவிலாவது மக்களை ஒன்று திரட்டாமல் இந்த நிகழ்வுகளை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நினைவு கூறுவதற்காக நாம் எளிமையான யோசனைகளை முன்வைத்துள்ளோம். தாக்குதல் இடம்பெற்ற 21ஆம் தேதி, அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை காலை 8:40 மணி அளவில் நாட்டில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் மணியோசை எழுப்புமாறு கேட்டுக் கொள்கின்றோம். முடிந்தால் பௌத்த விகாரைகள் உட்பட ஏனைய சமய ஸ்தலங்களிலும் இந்த மணியோசையை எழுப்பி நினைவு கூறுமாறு கேட்டுக் கொள்கின்றேன். மேலும் தாக்குதலில் உயிர் நீத்த மற்றும் பாதிப்படைந்த மக்களை நினைவு கூர்ந்து காலை 8:45 மணிக்கு 2 நிமிட மௌன அஞ்சலியை செலுத்துமாறு அரச, தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களை கேட்டுக் கொள்கின்றேன். காலை 8:47க்கு விளக்கேற்றி மத வழிபாடுகளில் ஈடுபடுமாறும் கேட்டுக் கொள்கின்றேன். අප්‍රේල් 21 වෙනිදා උදේ 8:40ට පමණ සියලුම කිතුණු දේවස්ථානවල සීනු නාද කරන ලෙස කළ ඉල්ලීම හැකිනම් බෞද්ධ විහාරස්ථාන ඇතුළු සෙසු ආගමික ස්ථානවලද ක්‍රියාත්මක කරමින් මුළු රටම මෙම අනුස්මරණ අවස්ථාවට පිවිසෙන මොහොත සනිටුහන් කරන ලෙස මම ඉල්ලා සිටිනවා. උදේ 8:45ට විනාඩි 2ක නිශ්ශබ්දතාවයක් පවත්වා ගන්න කියලා මම රටේ රජයෙන් සහ අනිකුත් සියලුම ආයතනවලින් සහ ජනතාවගෙන් ඉල්ලා සිටිනවා. උදේ 8:47ට පහනක් හෝ ඉටි පහනක් දල්වා නැත්නම් ගෙදර තියෙන පහන් කූඩුවේ පහන දල්වලා ආගමික වතාවක් කරන්න කියලා මම ඉල්ලා සිටිනවා. இந்நிலையில் வக்ஃப் சபையும் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களமும் மஸ்ஜிதுகளிலும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் நிகழ்வுகளை ஒழுங்கு செய்து கொள்ளுமாறு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா கேட்டுக் கொள்கிறது. 8:40 தொடக்கம் 8:45 வரை கிராத் ஓத வேண்டும். இதில் சூரா மாயிதாவின் 32வது வசனமும் மொழிபெயர்ப்புடன் ஓதப்பட வேண்டும். 8:45 தொடக்கம் 8:47 வரை அமைதியாக இருந்து சப்தமின்றி பாதிக்கப்பட்டவர்களுக்காக துஆ செய்தல். 8:47 தொடக்கம் 8:55 வரை பாதிக்கப்பட்டவர்களுக்கான அனுதாப செய்தி பகிருமாறும் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா கேட்டுக்கொள்கிறது. இந்நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை ஒன்று கூடி நினைவு கூற முடியாது என்பதால் அனைவரையும் தத்தமது வீடுகளில் மெழுகுவர்த்தி ஏற்றி உயிரிழந்தோருக்காக பிரார்த்திக்குமாறு அஸ்கிரிய பீடம் கேட்டுக்கொள்கிறது. மேலும் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுமாறும் அவர்களுக்காகவும் அவர்களது உறவினர்களுக்காகவும் பிரார்த்திக்குமாறும் கேட்டுக்கொள்கிறது.
අපි හැම දෙනාම ගෞරවය දැක්විය යුතු අතර ඒ ප්‍රහාරයෙන් වසරක් සම්පූර්ණ වන අවස්ථාවේදී මේ ප්‍රහාරය පිළිබඳව ඒ ප්‍රහාරයෙන් විපතටපත් වූවන් පිළිබඳව බලවත් සංවේගයෙන් අනුස්මරණය කිරීම සිදු කළ යුතු කාර්යයක් වන. இலங்கையில் அனைத்து பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை மேம்படுத்தும் நோக்கில் குருகுலம் என்ற புதிய தொலைக்காட்சி அலைவரிசை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் இலங்கை ரூபாவாயினி கூட்டுத்தாபனத்தின் ஊடக பங்களிப்புடன் குருகுலம் என்ற புதிய தொலைக்காட்சி அலைவரிசையினூடாக இன்று முதல் கற்றல் நடவடிக்கைகளில் மாணவர்கள் இணைந்து கொள்ள முடியும். இதற்கான ஆரம்ப நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. நாளைய தினம் முதல் அதிகாலை 4 மணி முதல் கற்பித்தல் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதன் பிரகாரம் உயர்தர கலை பிரிவிற்காக தமிழ், சிங்களம், அரசியல், விஞ்ஞானம், புவியியல் ஆகிய விடயதானங்களும், வணிக பிரிவிற்காக பொருளாதார விஞ்ஞானம், வணிக கல்வி, கணக்கியல் ஆகிய பாடங்களும், கணிதம் மற்றும் விஞ்ஞான பிரிவுகளுக்கான பாடங்களும் கற்பிக்கப்படும். அத்தோடு சாதாரண தர மாணவர்களுக்காக கணிதம், விஞ்ஞானம், தமிழ், சிங்களம் மற்றும் வரலாறு ஆகிய பாடங்கள் கற்பிக்கப்பட உள்ளன. அனைத்து பாடங்களும் தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூலமாக கற்பித்தல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. மேலும் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களின் கலந்துரையாடல்களும் இடம்பெற உள்ளன. දරුවන් වෙනුවෙන් වෙනම අධ්‍යාපන නාලිකාවක් ආරම්භ වෙච්ච දවස විදියටයි අප්‍රේල් මාසේ 20 වෙනිදා 2020 අද දවස අපේ ඉතිහාසයේ ස්වර්ණමය අකුරෙන් සටහන් වෙන්නේ. மாணவர்களுக்காக பிரத்யேகமான தொலைக்காட்சி ஒன்றை ஆரம்பித்த தினமாக ஏப்ரல் 20 வரலாற்றில் தடம் பதிக்கின்றது. இன்றைய நாள் எமது வரலாற்றின் பொன்னாட்ட நாளாக எழுதப்பட்டுள்ளது என்று கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்தார். இந்த நாட்டில் கல்வி பயிலும் சுமார் 5 மில்லியன் வரையிலான பாடசாலை மாணவர்களை 21வது நூற்றாண்டின் புதிய தொழில்நுட்ப ரீதியிலான வளர்ச்சியடைந்த உலகத்திற்கு அழைத்துச் செல்லும் ஒரு ஊடகமாக இந்த சந்தர்ப்பம் அமைய வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அசாதாரண சூழ்நிலையின் மத்தியிலே நாட்டிலே ஏற்பட்டுள்ள இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இலங்கை மாணவர்களினுடைய கல்வி நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்காக கல்வி அமைச்சினூடாக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையானது ஒட்டுமொத்த நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. எதிர்வரும் மாதங்களில் இடம்பெற உள்ள உயர்தர பரீட்சையாக இருக்கட்டும், புலமை பரிசில் பரீட்சையாக இருக்கட்டும், சாதாரண பரீட்சையாக இருக்கட்டும், இவற்றிற்கு முகம் கொடுக்க போகின்ற மாணவர்கள் அதற்கு தயாராகும் பொருட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த செயற்திட்டத்தை நாங்கள் கருதுகின்றோம். இதற்கு பங்களிப்பு வகிக்கும் கல்வி அமைச்சுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை மாணவர் சமுதாயம் சார்பிலே தெரிவித்து ஊரடங்கு உத்தரவினை மீறிய குற்றச்சாட்டிற்காக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவின் பிசியோதெரபிஸ்ட் எம்பில்பேட்டை பகுதியிலிருந்து பிலியந்தலை வரையில் உலர் உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதாக தெரிவித்து போலீஸ் ஊரடங்கு அனுமதி பத்திரத்தை பெற்றுள்ளார். குறித்த நபர் பிலியந்தலை பகுதியிலிருந்து மாதிவெல வீடமைப்பு தொகுதிக்குள் செல்ல முற்பட்ட போது போலீசாரினால் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டார். இதன்போது அவர் ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரத்தை மீறியதாக போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க எதிர்ப்பு தெரிவித்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனை அடுத்து போலீசாருக்கு தமது கடமைகளை செய்ய விடாது இடையூறு விளைவித்த காரணத்தினால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க மெரிக்கான போலீசாரினால் கடந்த 13ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். இன்று நுகைகுட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். රංජන් රාමනායක මාතාව පැපදුන්නාද පොලිසිය ඉදිරිපත් කරපු කරුණ නම් ඇඳරි නීතිය කඩ කරා ඇඳරි නීතිය තියෙන වෙලාවේ டெலிசியஸ், சீஸி, அவங்க இவங்க எல்லோருக்கும் பிடிச்ச டேஸ்டி பீஸா. மாமா லூயிஸ் பீஸா, ரியல் பீஸா வித் ரியல் இன்கிரீடியன்ட்ஸ். ஹாட்லைன் 9113628628. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட லேடிஸ் குர்தாஸ், ஷால்ஸ், அபாயாஸ், லெகின்ஸ், பேண்ட்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், வெட்டிங் கிளச்சர்ஸ். செய்திகளில் தொடர்பான சர்வதேச செய்திகள்.
கொரோனா வைரசுக்கு எதிராக உலகில் இருக்கும் அனைத்து நாடுகளும் போராடி வரும் நிலையில் அமெரிக்கா சீனாவை வார்த்தைகளினால் சீண்டி வருகின்றது. ஆரம்பத்தில் சீனாவின் நடவடிக்கைகளை பாராட்டிய டொனால்ட் ட்ரம்ப் பின்னர் கொரோனா வைரஸ் அமெரிக்காவில் தன் கோர முகத்தை காட்டத் தொடங்கியதும் சீனாவை கடுமையாக தாக்க ஆரம்பித்துள்ளார். சீனாவின் வுகான் நகரிலிருந்து கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் சீனாவிலிருந்து உருவானதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. எனினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்தும் கொரோனாவை சீன வைரஸ் என்றே குறிப்பிட்டு வந்தார். மேலும் சில அறிக்கைகள் கொரோனா என்னும் வைரஸ் சீனாவின் வுகான் நகரில் இருக்கும் வைரஸ் ஆய்வகத்தில் இருந்து உருவானதாகவும் கூறியது. அதை சுட்டிக்காட்டி ட்ரம்ப் சீனாவை தொடர்ந்து விமர்சித்து வந்தார். இதனால் கொரோனா வைரஸ் விவகாரம் அமெரிக்கா சீனா இடையே பெரிதாக உருவெடுத்தது. அதேபோன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருந்தவர்களின் எண்ணிக்கையில் சீனா உண்மையை மறைப்பதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை சீனா தற்போது இரட்டிப்பாக அறிவித்துள்ளது. இந்த மதிப்பு அமெரிக்காவின் மதிப்பை விடவும் அதிகமாக இருக்கலாம் அல்லது அதற்கு சற்று அருகிலாவது இருக்கலாம் என தெரிவித்தார். கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நிச்சயமாக குறைக்கப்படவில்லை. அப்படி நடக்கவும் நாங்கள் விடமாட்டோம் என சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சீனா தெரிந்தே இந்த வைரஸை உருவாக்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அதற்கான விளைவுகளை அந்நாடு சந்திக்கும் என எச்சரித்திருந்தார். இந்நிலையில் நேற்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் சீனாவிலிருந்து கொரோனா வைரஸ் பரவியது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். சீனாவில் நடப்பது தொடர்பாக சில காலத்துக்கு முன்னர் அவர்களிடம் நாங்கள் பேசினோம். நாங்கள் சீனாவுக்குள் செல்ல விரும்பினோம். அங்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினோம். ஆனால் அதனை அவர்கள் விரும்பவில்லை. சீனாவுடனான உறவில் வர்த்தகம் முதல் அனைத்து விதத்திலும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதன் பின்னர் இந்த வைரஸ் தொடர்பாக தெரிந்து கொண்டோம். அதில் இருந்து எங்கள் உறவு மகிழ்ச்சிகரமானதாக இல்லை என்றார். மேலும் சீனா இந்த வைரஸ் விவகாரத்தை வெளிப்படைத்தன்மையுடன் கையாளவில்லை என அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. தொடர்ந்து கருத்துரைத்த ட்ரம்ப் கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பாக விசாரணை நடத்த சில நிபுணர்களை சீனாவுக்கு அனுப்ப விரும்புவதாக தெரிவித்தார். விசாரணையின் மூலம் உண்மை வெளிவரும் எனவும் குறிப்பிட்டார். எனினும் சீனா அமெரிக்காவின் இந்த கோரிக்கைக்கு சம்மதம் தெரிவிக்காது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றாகவே இருக்கிறது. கொரோனாவின் தொடர் முடக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல நாடுகளிலும் மக்கள் போராட்டங்களில் இறங்கியுள்ளனர். அமெரிக்காவில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவை தளர்த்த கோரி ஏராளமான மாநிலங்களில் போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. நேற்று ஒலிம்பியாவில் உள்ள வாஷிங்டன் மாநில தலைநகரில் 2500 பேர் திரண்டு போராட்டம் நடத்தியுள்ளனர். கொரோனா வைரஸால் உலகிலேயே மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் முதல் இடத்தில் உள்ளது அமெரிக்கா. அங்கு இதுவரை 7 லட்சத்துக்கும் அதிகமானவர்களுக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டு 40,565 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் அங்கு வைரஸ் பரவாமல் தடுக்க நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இருந்தும் வைரஸால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தினமும் அதிகரித்தே வருகின்றது. கொரோனா வைரஸால் விதிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவால் அந்நாட்டின் பொருளாதாரமும் மிக பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவு அங்கு வேலை வாய்ப்பு குறைந்துள்ளது. சுமார் 22 மில்லியன் மக்கள் வேலை இல்லாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. அந்நாட்டின் பங்குச் சந்தைகளும் கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளன. அமெரிக்காவில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு 1 மாதமான நிலையில் ஊரடங்கை தளர்த்தி தங்களை வேலைக்கு செல்ல அனுமதிக்குமாறு பல 100 தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமெரிக்க மாகாணமான கெண்டக்கியில் கூடிய இளைஞர்கள் நாங்கள் வேலை செய்ய விரும்புகிறோம், வீட்டில் இருப்பதுதான் எங்கள் பயத்தின் உண்மை நிலை என கோஷமிட்டுக் கொண்டே அமெரிக்க கொடிகள் துப்பாக்கிகள் ஏந்தியபடி பாதைகளில் ஊர்வலமாக சென்றனர். இதேபோல பிற மாநிலங்களிலும் மக்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். இதற்கிடையில் அமெரிக்காவின் ஊரடங்கு படிப்படியாக தளர்த்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஆளுநர்களுடனான ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு இதை தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தங்கள் மாகாணங்களில் நடைமுறையில் உள்ள முடக்க நிலையை மத்திய அரசின் உதவியோடு ஆளுநர்களே படிப்படியாக தளர்த்திக் கொள்ளலாம். மேலும் இந்த மாத இறுதிக்குள் பாதிப்பு குறைவாக உள்ள மாகாணங்களில் நிச்சயம் ஊரடங்கு தளர்த்தப்படும் என்றும் கூறியுள்ளார். பொது சுகாதார அதிகாரிகளின் பரிந்துரைப்படி முகக்கவசங்களை அணியுமாறு பேரணியில் கலந்து கொண்டவர்களிடம் வேண்டுகோள் விடுத்த போதிலும் பலர் முகக்கவசங்களை அணியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
கோவிட் அச்சம் காரணமாக பிரேசிலை அந்நாட்டு அரசு முடக்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டு மக்கள் வீதிகளில் இறங்கி நேற்று போராட்டம் நடத்தினர். ஜனாதிபதி ஜெயிர் போல்சனாரோ எடுத்துள்ள இந்த நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் எனவும், இந்த நடவடிக்கையால் மக்களின் வணிகத்துறை பாதிக்கப்படும் என்றும், இதனை ஆமோதித்த ஆளுநர்கள் பதவி விலக வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து 2வது நாளாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஜனாதிபதி ஜெயிர் போல்சனாரோவும் இணைந்து கொண்டார். கொரோனா வைரஸ் தொற்று நோயை கையாள்வதில் ராணுவம் தலையிடுமாறு அழைப்பு விடுத்து பிரேசில் ஜனாதிபதி போராட்டத்தில் கலந்து கொண்டார். பிரேசிலின் ஆயுதப்படை தினமான ஞாயிற்றுக்கிழமை தலைநகர் பிரேசிலில் உள்ள ராணுவ தலைமையகத்தின் முன் சுமார் 600 பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பலர் முகக்கவசம் அணியவில்லை. கொரோனா வைரஸ் தொற்று நோயை கையாள்வதில் ராணுவம் தலையிட அழைப்பு விடுத்து உச்சநீதிமன்றத்தையும் காங்கிரஸையும் மூடுமாறு வலியுறுத்தினர். நான் உன்னை நம்புவதால் நான் இங்கே இருக்கிறேன். நீங்கள் பிரேசில் மீது நம்பிக்கை வைத்திருப்பதால் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். நாங்கள் எதையும் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பவில்லை. நாங்கள் விரும்புவது பிரேசிலுக்கான நடவடிக்கை என்று முன்னாள் ராணுவ தலைவரான போல்சனாரோ கூறினார். உலக சுகாதார அமைப்பு மற்றும் பிரேசிலின் சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்திய சமூக தொலைதூர நடவடிக்கைகளை மீறி ஆதரவாளர்கள், எதிர்ப்பாளர்கள், வழிப்போக்கர்கள் அல்லது வணிக உரிமையாளர்களை சந்தித்து போல்சனாரோ அண்மை காலங்களில் பொது தோற்றங்களை அதிகரித்துள்ளார். பொருளாதாரம் இந்த நோயை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று வாதிட்டார். தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளை ஊக்குவித்து வந்த தனது சுகாதார அமைச்சர் லூயிஸ் ஹென்ரிக் மார்டடாவை கடந்த வெள்ளிக்கிழமை அவர் பதவி நீக்கம் செய்தமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகள் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய போதிலும் பிரேசிலியர்களில் பெரும்பான்மையானவர்கள் அரசாங்கத்தின் இந்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் ஊரடங்கை தளர்த்துவது குறித்து அரசாங்கத்தின் முடிவுகளை எதிர்ப்பு தெரிவித்து 150க்கும் மேற்பட்ட ஆஸ்திரேலிய பொருளாதார வல்லுநர்கள் அரசாங்கத்தை எச்சரித்துள்ளனர். ஆஸ்திரேலியா இதுவரை தனது எல்லைகளை மூடிவிட்டு பொது இயக்கத்துக்கு கட்டுப்பாடுகளை விதித்த பின்னர் அதிக எண்ணிக்கையிலான கொரோனா வைரஸ் உயிரிழப்புகளை தவிர்த்தது. கட்டுப்பாடுகளை எளிதாக்குவதற்கான அழைப்புகள் அதிகரித்து வருவதால் முன்னணி ஆஸ்திரேலிய பொருளாதார வல்லுநர்கள் கொரோனா வைரஸின் பரவலை கட்டுப்படுத்த முன்னுரிமை அளிக்குமாறு அரசாங்கத்திடம் அழைப்பு விடுக்க ஒரு திறந்த கடிதத்தை வெளியிட்டனர். ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களை சேர்ந்த 157 பொருளாதார வல்லுநர்கள் குழு எழுதிய கடிதத்தில் பொது சுகாதார நெருக்கடியை நாம் முதலில் விரிவாக கவனிக்காவிட்டால் இப்பொழுது செயல்படும் பொருளாதாரமும் நம்மிடம் இருக்காது என்றும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.